வாவல் மீன் குழம்பு அண்ட் வாவல் மீன் வறுவல் செய்ய போகிறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கல் உப்பு போட்டுட்டு அண்ட் மஞ்சள் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் கழனி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு கப்பு எடுத்துக்கணும், தக்காளி ஒரு 4-5 எடுத்துக்கணும், கருவேப்பிலை, புளி தண்ணி எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, சாம்பார் பொடி வீட்டில் அரைத்தது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள். மண் சட்டியில் செய்கிறது எப்போவுமே சுவையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம், வெந்தயம், பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடணும். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நறுக்கும் போது 2ஆக நறுக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். இது ரெண்டுமே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி, மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் கிளறிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடுறது எப்படி கொதிக்க விடணும்னா, நல்ல மிளகா வாசனைலாம் போய் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக மீனை போடணும். அந்த எண்ணெய் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறது தான் தெரிஞ்சிடும் நமக்கு நல்லா கொதிச்சிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் மீனை போடணும். மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்கக்கூடாது. மீனை போட்டு கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்புல மீன் நல்லா சாரணும் குழம்புல. இப்போ இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் வறுவல் செய்வது எப்படி: புளி தண்ணி, லெமன் ஜூஸ், வெறும் மிளகா பொடி, சாம்பார் பொடி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மீன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸோட கொஞ்சம் புளி தண்ணி எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும்ன்ட்டு. வெறும் மிளகா பொடி, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா கிளறிட்டு மீனை போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா பெரட்டிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் நல்லா அதில் சாந்த பிறகு எண்ணெயில் பொரிச்சிடுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெயில் பொரிச்சிடுங்க.
மீன் வறுவல் ரெடி.